சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பா இந்த நல்ல நாளின் இடத்தில் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வத்தை நீ ஏமாற்றுவது போல உன் அப்பாவிற்கு தோன்றுகிறது. என் குழந்தையே, இது இந்த சாயப்பா தேவையில்லாமலோ நேரம் போகாமலோ வேண்டுமென்றே உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து உன்னுடைய நாவில் இருக்கிறது. ஆபத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து மிகப்பெரிய சோதனையை கொடுக்க நினைக்கிறது. நீ உன் குலதெய்வத்தை ஏமாற்றினால் நாளை நீதான் ஏமாந்து போய் நிற்க வேண்டிய ஒரு நிலை வரும் அல்லவா? அதனால் இதை எல்லாமும் புரிந்து கொண்டு என் குழந்தை, நீ சரியாக ஒன்றை உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. இந்த தெய்வம் உன்னோடு நிற்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா உடனிருந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நல் மாற்றங்கள் நடக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நம்முடைய குல தெய்வத்தின் மீது நாம் எப்பொழுதும் அன்பும் அக்கறையும் கொண்டு இருப்பதனால் இந்த வாழ்க்கையில் நாம் குலதெய்வம் நம் மீது நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் இருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை ஒருபொழுதும் நாம் ஏமாற்றம் செய்துவிடக்கூடாது. நம் குலதெய்வம் நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு நாம் எப்பொழுதுமே பாத்திரமாக இருக்க வேண்டும். நாம் குலதெய்வத்தின் அன்பு கிடைக்க பெற்றால் மற்ற எல்லா தெய்வங்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்க பெற்றதற்கு சமம் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நம் தெய்வம் நம் முன்னால் வந்து நிற்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரத்தை நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ முழுமையாக தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற நன்மைகளும் தீமைகளும் என்னவென்று உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். தெய்வம் முன் நிறுத்துகின்ற விஷயங்கள், தெய்வமுடன் வந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நினைத்து நீ பதறி இருந்தால் இனி எதற்காகவும் நீ பதறாதே. எந்த சூழ்நிலைக்காகவும் நிச்சயமாக என் குழந்தை நீ கலங்காதே. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களில் நல்லது தீயது இனி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை வந்து தழுவதை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அப்பாவினுடைய அன்பு உனக்கு இனிமேலும் நல்ல விஷயங்களை நிறைவாக எடுத்துச் சொல்ல வரும். இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு உருவாக்கி கொடுப்பதை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் அல்லவா? தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தினாலும் என் குழந்தையின் மனம் கலங்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்காக வேண்டி என்ன கிடைத்தாலும் இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேவையில்லை அதே எண்ணங்களினால் இந்த சோதனைகள் சுற்றி இந்த வேதனைப்படுத்தியது எல்லாமும் போதும். இனிமேலும் எதற்கும் என் குழந்தை நீ பதற்றம் அடையாதே. அப்பா, நீ உன் குலதெய்வத்தை ஏமாற்றுகிறாய் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் உண்டு. நீ உன் குலதெய்வத்தின் மீது அன்பு இல்லாத குழந்தை அல்ல என் குழந்தையை. தன் குலதெய்வத்தை எப்பொழுதுமே மனதார நினைக்கின்ற, அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற குலதெய்வத்தை அருகில் கொண்டவர்கள். எப்பொழுதும் குலதெய்வத்தை அடிக்கடி பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்கிறாயா? குலதெய்வத்தின் மீது கொண்ட அன்பை நீ சரியாகத்தான் பயன்படுத்துகிறாயா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன தருகிறது என்பதனையும் ஏது கொடுக்கிறது என்பதனையும் நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, குலதெய்வத்தினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் என் குழந்தை எதையுமே நினைத்து நீ வருந்தக்கூடாது. எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு உடனிருக்கும் இந்த காலம் இனி இந்த அப்பாவின் அன்பு உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய் அப்பாவுடன் இருக்கின்ற இந்த நேரம் இனிமேல் என் குழந்தை எதற்குமே நீ பதறக்கூடாது. உனக்காக அப்பா எப்பொழுது உடன் வருகின்ற இந்த காலம் உன்னை சுற்றி நடக்கும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நடக்கிறது. எது போன்ற சோதனைகள் எல்லாம் இந்த வாழ்க்கை நடக்கிறது என்பதை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா உடன் வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ தெளிவு பெற வேண்டும். உன்னோடு இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க அப்பா சொல்வது போல நீ உன் குலதெய்வத்திடம் என்ன சொன்னாய், எதை நிறைவேற்றாமல் விட்டாய் என்று சற்று சிந்தித்து உன்னுடைய குலதெய்வமானது மனம் முழுக்க உன்னுடைய எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் நீ அவர்களின் மீது காட்டுகின்ற அன்பை விட உன் மீது அதிக அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உனக்காக என்ன சொல்கிறார், ஏது சொல்கிறார் என்பதை எல்லாம் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு முழுமையான புரிதலை சரியாக கொடுக்கும். முழுமையான வெற்றியை உன்னை தேடி உனக்கு உருவாகி கொடுக்கும். நான் வரும்பொழுது இந்த சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு அதிசயங்களும் உனக்கு சரியாக நடக்கும். எப்பொழுதுமே என் குழந்தை தன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் தொலைக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் எந்த ஒரு விஷயங்களையும் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு முறை இந்த வாழ்க்கை உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்போது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து என் குழந்தை நீ எப்பொழுதும் தேவையில்லாத எண்ணம் கொண்டு நிற்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் எல்லாம் அப்பா சொல்வது உன் குலதெய்வத்தை எப்பொழுதும் நீ தேட வேண்டும் என்று தான். குலதெய்வத்தின் மீது நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நாம் குலதெய்வம் நம்மை தாங்கி நிற்கும் தெய்வம் அல்லவா? நாம் குலதெய்வம் நம் மீது நம்பிக்கை கொண்டு நிற்கும் தெய்வம் அல்லவா? அதனால் எந்த நிலையிலும் நாம் குலதெய்வத்தின் மீது நாம் ஒருபொழுதும் ஏமாற்றம் கொள்ளக்கூடாது. ஒரு விஷயம் நடக்கவில்லையா, அது குலதெய்வத்தின் அருளால் நமக்கு நடத்தப்படவில்லை. குலதெய்வம் இந்த விஷயத்தை நமக்கு கொடுக்க விரும்பவில்லை என்பதுதான் அர்த்தம். ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கவில்லை என்றால் அதில் இருக்கும் காரணங்கள் இனி வரும் காலங்களில் நமக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். இந்த விஷயம் நடந்தால் நம் வாழ்க்கையில் வேதனைகள் கூட நடக்கலாம். அதனால் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து புரிந்து நான் நன்மதிப்போடு வாழ எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல தேவைகளை நீ உணர வேண்டும். ஆச்சரியங்களோடு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. எந்த நிலையிலும் என் குழந்தை எதிர்பார்க்கும் விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுக்கும். முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எதிலும் என் குழந்தை கைவிட்ட விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு முழுமையான மன நிறைவை கொடுக்கும் என்பதை புரிந்து என் குழந்தை உன்னுடைய குலதெய்வத்தை காண வேண்டும் என்று சொல்லி நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உன் குலதெய்வத்தை காண வேண்டி நீ முன்னெடுத்து வைத்த பல விஷயங்கள் இன்னமுமே உனக்கு தோல்வியாகத்தான் முடிகிறது. எந்த சந்தர்ப்பங்களும் உனக்கு வாழ்க்கை இல்லை என்பது போலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க பதற்றத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு வேண்டியது போல எந்த ஒரு விஷயத்திலும் முன்னின்று உனக்கு தெய்வம் நடத்தி தருவதை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாதல்லவா? எது நடந்தாலும் அப்பாவினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொரு திருப்பங்களையும் சரியாக சொல்லித்தரும். இந்த அப்பாவின் அன்பு ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு முறையாக சாயப்பா சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள். அப்பாவின் அன்பு கொண்டு உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு நல்ல பதிலை கொடுக்கும். எந்த தேவைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடத்தி முடிக்கப்படும். உன் குலதெய்வம் நீ ஒரு முறை ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால், நான் வருகிறேன் என்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னை எதிர்பார்த்தல்லவா நிற்கிறார்கள். நீ வருவாய் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் நீ காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு விஷயங்களையும் தட்டி தட்டி கடத்தி கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கும்போது அவர்களும் உன் மீது வருத்தம் கொள்வது நியாயம்தானே? அவர்கள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது என்ன? உன்னை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான். தன் குழந்தையை கண்டால் போதும் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அவர்கள் நினைக்கும்போது அந்த விஷயம் நடக்கவில்லை என்று அவர்களும் எதிர்பார்த்து நின்று அது நடக்கவில்லை என்னும்போது அவர்களின் மனதிலும் ஒரு வருத்தம் உருவாகிறதல்லவா? அவர்களுடைய மனதிலும் ஒரு கலக்கம் உருவாகிறதல்லவா? அதை தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வழிநடத்த வேண்டும். இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு நீ எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும். உன்னை தேடி வந்து கொடுக்கும் இவை அத்தனையும்
என் குழந்தை நீ சரிவர உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதை மறக்காதே. அப்பா இருக்கும்பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கை நடக்கும்போது அதை நான் உனக்கு சொல்லாமல் செல்ல முடியாதல்லவா? உன்னை சுற்றி வருவதும் உன்னை ஆட்டி படைப்பதுமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உனக்கு முழுமையாக வெளிப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால் உன்னை தேடி நடப்பது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ ஒருபொழுதும் தொலைக்காதே. உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. நல்லது நடக்கும். என் குழந்தைக்கு இனிமேல் எது நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் உணர்ந்து என் குழந்தை நீ ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவாய். இந்த காலம் என் குழந்தைக்கானது. உன் குலதெய்வம் உன்னுடைய அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வம் உன்னுடைய அன்பை பெற அங்கே ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை எல்லாமும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும். இதை எல்லாமும் என் குழந்தை சரிவர நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டி நான் உருவாக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரிவர புரிந்து கொள். உனக்கு வேண்டி நான் உருவாக்கும் அத்தனையும் நீ எப்பொழுதும் முழுமையாக புரிந்து கொள். நான் இந்த நேரம் உனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறேன், நான் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எது உனக்கு சரி என்று எண்ணுகிறேனோ அதை எல்லாம் நீ எப்பொழுதும் சரிவர உணர்ந்திட வேண்டும். இந்த சாய் அப்பா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கை நடக்கும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது யோசித்து என் குழந்தை இனி வருந்தாதே. இந்த சாய் அப்பா நான் சொல்லித் தருவது போல உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களும் இனி நடக்கட்டும். நான் சொல்வது போல ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு நம்பிக்கையை கொடுக்க எந்த நேரமும் நீ கலங்கி நிற்காதே. உன்னோடு நான் இருப்பது இனி எப்பொழுதும் உனக்குள் மகிழ்ச்சியை உருவாக்கி தரும். உனக்குள் எப்பொழுது நல்ல புரிதலை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு தேவைகளும் என் குழந்தையின் ஒவ்வொரு தேடல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதை புரிந்து கொள். உனக்குரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கை முழுமைக்கும் அது நடத்தி தருகிறது என்பதை புரிந்து கொள். எல்லாவற்றிலும் என் குழந்தையினுடைய தேடல்கள் யாரும் இல்லை என்ற உன்னுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு விரும்பியது போல பல சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் இனிமேல் கிடைக்க வேண்டும் அல்லவா? இனி நீ நினைத்தது அனைத்தும் நிச்சயமாக உன் சாயப்பா நான் நிறைவேற்றி தருவேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.